தமிழ்நாடு இது 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 தமிழ்நாடு நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய நல்வரவுமாக வாசப்பட்ட அதிகாரிகள் எங்கள் மக்களை சிறப்புரையாற்றுகிறார். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர், நமது இதய தெய்வம், சொக்க தங்கம், வல்லரசு அவசி சொன்னா தலைவர் பேரு பொழுதன்னைக்கு சொல்லிட்டு இருக்கலாம். அவ்வளவு தங்கமானவர். சரியா? நம்மளுடைய மாவட்ட செயலாளர் சண்முகராஜ் அவர்களுக்கும், மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களுக்கும், ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், மகளிர் அணி சகோதரிகளுக்கும், வியாபார பெருமக்களுக்கும், தலைவரை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாரையும் பார்த்ததுல உண்மையிலேயே மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்க. ஆமா, கேப்டன் வந்து நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம தெய்வம் அவரு. நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம ரத்தத்துல, நம்ம உணர்வுல, நம்ம மூச்சு காற்றில் நம்ம கூட தான் நம்ம தலைவர் இருக்கிறார். அவர் எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்காரு, உங்களோட தான் இருக்காரு. இன்னைக்கு கட்சி வேஷ்டி கட்டி துண்டு போட்ட உங்க எல்லார்கிட்டையும் கேப்டன் இருக்கிறார். அவர் ஒரு கேப்டன் இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் போயிருக்காரு, இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இப்ப நீங்க எல்லாம் ஊர்ல போறப்ப என்ன சொல்லுவாங்க? வாங்க கேப்டன், வணக்கம் கேப்டன், நல்லா இருக்கீங்களா கேப்டன், எல்லாரும் சொல்றாங்க, இல்லையா? யாரும் சொல்றாங்களா? அப்படி இது கலைஞர் பிறந்த ஊர் தானே. வாங்க கலைஞர் யாரும் சொல்றாங்களா? வாங்க ஸ்டாலின் சொல்றாங்களா? வாங்க ஜெயலலிதா சொல்றாங்களா? ஒரே ஒருத்தர் கேப்டன் என்ற ஒருத்தை சொல். அதுதான் நீங்க எல்லாரும் கேப்டன் தான். அதுதான் நம்ம கிடைச்ச பாக்கியம். சரிங்களா? இன்னைக்கு திருவாரூர்ல தலைவருடைய ரதம், நம்மளுடைய மெயின் தெருவுல மக்கள் வெள்ளத்துல, இன்னைக்கு திருவாரூர்ல நம்ம கேப்டனுடைய ரதம் மக்களை தேடி மக்கள் தலைவர் வந்திருக்காங்க. உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று உங்க எல்லாரையும் தேடி நம்ம வந்திருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்னா, கட்சி இன்னைக்கு வந்து நான் பாக்குறேன், உங்ககிட்ட சொல்றேன், எங்க போனா திருவாரூர் கொஞ்சம் வீக்கா இருக்குதுன்னு. நான் சொல்றேன், இன்னைக்கு வீக்கெல்லாம் இல்ல. நான் பாத்துக்கிட்டு வரேன் ஒவ்வொரு பாயிண்டும். என்ன, தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் கொஞ்சம் ஹார்டா ஒர்க் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுல நம்பர் 1 தொகுதியாக திருவாரூரை நம்மால மாற்ற முடியும். இன்னைக்கு மக்கள் பூரா நம்மளுக்கு ஆதரவா இருக்காங்க. நீங்க போய் சந்திக்கணும், அவங்கள வாக்குகளை சேர்க்கணும், உறுப்பினரா சேர்க்கணும். நீங்க போய் மக்களை பார்க்கணும். எவ்வளவு லேடிஸ், எவ்வளவு மக்கள் இன்னைக்கு வழி நெடுக்க. என்னால பாருங்க, என்ன டைம் இப்ப 10:15. எத்தனை மணிக்கு நம்ம ஆரம்பிச்சோம் தெரியுமா? 5 மணிக்கு ஆரம்பிச்சோம். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு எல்லா மக்களும் கேப்டன் மறைந்த பிறகு இவ்வளவு ஒரு நல்லவரை நாம விட்டுட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமே அன்னு எல்லா மக்களும் இன்னைக்கு அழுகுறாங்க. ஆமா, அழுக கூடாது. நீ அழுதினா நான் அழுவேன். எல்லாருமே நம்ம தலைவரை இழந்துட்டோன்னு அத்தனை பேர் அழுகுறாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், உங்கள தலைவர் இருக்கார். அவரோட கனவு, லட்சிய, கொள்கைகளை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வென்றெடுத்து தமிழ்நாடை பத்தி அவர் கண்ட கனவை நாம ஜெயிக்கிறோம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க அண்ணியா, உங்க அம்மாவா உங்களுக்கு பக்கபலமா நான் இருப்பேன். தலைவருக்காக நாம உழைச்சு அவர் சொன்னது நிச்சயம் நம்ம செய்யணும். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி. அது மட்டும் இல்லை, இளைஞர்கள் படித்தவர்களுக்கு வேலை, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு, கஞ்சா போதை விற்பனை இல்லாம தமிழ்நாடை நல்லபடியா கொண்டு வரணும். டாஸ்மாக் கலாச்சாரம் வேண்டாம். விவசாயிகள் வாழ்ந்ததாக ஒரு வரலாற்றை உருவாக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, நெசவாளர்களும் விவசாயிகளும் எப்ப நல்லா இருக்காங்களோ அப்பதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு சொன்னவர் நமது தலைவர் அவர்கள். திருவாரூர் மாவட்டம்னாலே விவசாயிகள் தான்.
அதனால சொல்றேன், நிச்சயம் நம்மால ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நிச்சயமாக நாம இந்த தேர்தல்ல நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒரு மகத்தான மாற்றத்தை, வெற்றியை பெறுவோம் என்று உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதனால உங்க எல்லாரையும் பார்த்தது மகிழ்ச்சி. சரிங்களா? இன்னைக்கு என்ன பௌர்ணமி இல்லையா? கிரகணம் ஆரம்பிச்சிருச்சா? எதை கிரகணம் பிடிக்குதுன்னாங்களே நீங்க. நம்ம இல்ல, நல்ல நல்ல மனசு படிச்சவங்களுக்கு எந்த கிரகணமும் வராது. என் மக்களுக்கு யாரு துரோகம் செய்யறாங்களோ அவங்களுக்கு போட்ட அந்த கிரகணம், அவங்களுக்கு போட்ட அந்த கிரகம்லாம் இல்லையா? நம்ம தலைவர் வாழ்ந்த காலம் மக்களே என் மக்களே என் மக்களே, என்னையா காசு பணம் செத்த அருணாக்கடிய எடுத்துட்டு போடுறான். என்னடா காசு பணம், நாங்க 4 பேர் வந்தா ஒரு வேளை சோறு போட மாட்டீங்க சொன்ன தலைவர். அவரை இன்னைக்கு உலகமே அன்னதான பிரபுன்னு சொல்றாங்க. ஆனா தலைவர் உங்ககிட்ட என்ன செய்யறாரு? ஒரு வேளை சாப்பாடு நாங்க வந்தா போட மாட்டீங்களான்னு கேட்ட ஒரு உன்னத தலைவர், ஒரு உன்னத தலைவர். ஏன்னா அவருக்கு நடிக்க தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. என்ன சொல்றாரோ அதுதான் தலைவர். சொன்ன பிறகு நிறுத்தம். ஆமா, உண்மையான தலைவராக மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆனா அவர் எங்கும் போல தெய்வம் கூட இருக்காரு. லட்சியம், அவர் கனவு லட்சியம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வென்றெடுப்போம் என்று எல்லாருக்கும் நான் சொல்றேன். உறுதி, இதுல உறுதி. சரியா? அதனால நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் கேட்கறதெல்லாம் அதான், நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க. நல்ல கட்சிக்கு மக்கள் ஆதரவு கொடுங்க. இளைஞர்கள் வாழ்ந்ததா சரித்திரம் இருக்கணும், பெண்கள் வாழ்ந்ததா சரித்திரம் இருக்கணும், இந்த நாடு முன்னேறியதா சரித்திரம் இருக்கணும். எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம சுதந்திரம் வாங்கி? என்னத்தை நம்ம கண்டோம்? திருவாரூர்ல நான் பாக்குறேன், இன்னைக்கு எவ்வளோ வாட்டி நான் வந்திருக்கேன். எந்த ஒரு ஃபேக்டரி இருக்கா, விவசாயம் இருக்கா, கரண்ட் இருக்கா, ரோடு இருக்கா, ஸ்கூல் இருக்கா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருக்கா? எதுவுமே இல்ல. நான் பாத்துக்கிட்டு தான் வரேன். இதெல்லாம் மாறணுமா இல்லையா நம்மளுக்கு? இவங்க வெறும் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, இப்படியே மக்களை ஏமாத்தி ஏமாத்தி நாட்டையே குட்டிச்சவர் ஆகிட்டாங்க. நாட்டையே குட்டிச்சவர் ஆகிட்டு போயிட்டாங்க. வெறும் காசு 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 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து மக்களை மொத்தமாக முடிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், நல்லா யோசிங்க. நல்லபடியா மக்கள் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டா, இளைஞர்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா, பெண்கள் யோசிக்க ஆரம்பிச்சா, அந்த மாற்றம் என்பது மாறாது. உறுதியாக நான் சொல்றேன். அதனால அன்னதான பிரபுவாக என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரு உத்தமரோட கனவு நாம ஜெயிக்கணும். அதே மாதிரி இப்போ இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு சொன்னார். எவ்வளவோ உதவிகளை தலைவர் செஞ்சிருக்கார். இன்னைக்கும் நம்ம கேப்டன் கோயில பாருங்க, டெய்லி 3000 4000 பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கும் இது உலகத்திலேயே எங்கும் நடக்காத ஒரு விஷயம். எல்லா உலகமே நீங்க எடுத்துக்கங்க. எந்த தலைவர் இறந்தாவோ, யாராவது ராஜா இருந்தாலும் சோறு போடுறாங்களா? அது தலைவர் இறந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? 1.25 வருஷம் ஆகும். ஒரு நாள் தவறாம இன்னைக்கு வரைக்கும் நம்ம கோயில்ல சாப்பாடு போடுறோம். ஏன் போடுறோம்? அவர் ஆத்மா அங்கதான் இருக்கு, தலைவரோட ஆத்மா அங்கதான் இருக்கு. தன்னை தேடி வர்றவங்களுக்கு வயிறார சோறு போடுங்க. அவங்க மனசு குளிரணும். என் மக்கள் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரம் இருக்கணும்னு சொன்ன ஒரு உத்தமர், ஒரு புனிதர், தெய்வம் அவரு. அதனால நான் சொல்றேன், மக்களே, நீங்க எல்லாம் கேப்டன் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? எல்லாரும் பெண்கள் வந்திருக்கீங்களா? இந்த கட்டாயம் வரணும். நான் உங்க அண்ணியா, உங்க அம்மாவை நான் அழைக்கிறேன். உங்க வீட்டு பெண்ணா யாரெல்லாம் கேப்டன் கோவிலுக்கு வரலையோ வாங்க. உங்களுக்காக அங்க நான் இருக்கிறேன். உங்களுக்காக உங்களை அன்பாக உபசரிச்சு உணவு கொடுத்து நீங்க எல்லாம் பத்திரமா ஊர் சேர்ற வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்காக நான் இருக்க, உங்களை வரவேற்க, போட்டோ எடுக்க, உங்களை பாசமா பார்த்துக்க நான் சென்னையில இருக்கேன். அதனால யாரு விஜய் பிரபாகர் மதுரையில இன்னைக்கு ஒரு 3 ஃபங்க்ஷன், அதுக்காக அங்க போயிருக்காரு. சரியா? நிச்சயமாக அடுத்த வாட்டி வருவாரு, கண்டிப்பா வருவாரு. ஒரு கிராமத்துக்கு நான் அனுப்புறேன் விஜய் பிரபாகர். சரியா? ஒரு கிராமத்துக்கும் விஜய் பிரபாகர் வருவார், கண்டிப்பா வருவாரு. அதுல மாற்று கருத்து இல்லை.